வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். உயிர் என்பது பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்திற்கும் அடிப்படையான இயக்க மூலக்கூறு ஆகும் என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும், உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும், உயிர் அறிந்த அறிவாலே உலகை நோக்க உயர்வு தாழ்விலா சமநிலை சித்திக்கும், உயிரறியா அறிவுநிலை மாயையாகும், ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும், உயிராயும் அறிவாயும் ஓங்கும் உயர் மறைபொருள் நான் உண்மை தேர்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. மகான் திருமூலர் சொல்லும் போது, மேவிய ஜீவன் வடிவது கூறிடில் கோவின் மயிரொன்று நூறிடை கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் கூறது 100,000 என்று திருமூல மகரிஷி சொல்றாங்க. இன்றைய நாள்காட்டி வரிகள் உயிர். உயிர் தான் இந்த பிரபஞ்சத்துல உள்ள கோடான கோடி உயிர் துகள் தான் கோடான கோடி சூரிய குடும்பங்களாகவும் அதனுடைய இணைப்பின் மூலமாக பஞ்சபூதங்களாகவும் அந்த பஞ்சபூத திணிவுல ஓரறிவு தாவரம், அதே போல பரிணாமத்துல புழு, எறும்பு, பாம்பு, விலங்கு. இந்த விலங்கின வித்திலிருந்து தோன்றியவன் தான் மனிதன். அப்போ இறைநிலையினுடைய தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால உயிர் துகள்கள் வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. விண்துகள்கள். அந்த விண்துகள்கள் இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் இருக்கக்கூடிய கோடான கோடி சூரிய குடும்பங்கள்ல அந்த உயிர் துகள்கள் தான் இணைந்து விண்ணாக, அந்த விண் 2 இணையும் போது காற்றாகவும், அதே 3 விண்கூட்டங்கள் இணையும் போது அது நெருப்பாகவும், 4 விண்கூட்டங்கள் இணையும் போது அது நீராகவும், 5 விண்கூட்டங்கள் இணையும் போது அது பெரிய பாறைகளாக மண்ணாக உருவெடுக்கிறது. சாமிஜி சொல்றாங்க, 5 பூதங்கள் திணிவுல தான் இந்த உயிர்கள் தோன்ற முடியும். இறைநிலை தவத்துல சொல்றாங்க, பேரணுக்கள் பல இணைந்து ஒன்று கூடி இயங்கும் போது அணுக்களின் கரைசலால் ஏற்படும் காந்த மூலம் இறை துகள்கள் சுழன்று வரும்போது அந்த சுழற்சியில் உருவத்தின் மையப்பகுதியில் ஏற்படும் திணிவு கருமையமாக மாறி அந்த உருவத்தின் மையப்பகுதியில் அமைந்து விடுகிறது. இதுதான் ஆன்மா எனப்படும் மறைபொருளாகும். இதை தாங்கி இருக்கும் உருவம் ஜீவ இனம் எனப்படுகிறது என்று சொல்றாங்க. அப்போ இறை உயிர் துகள்கள், அந்த உயிர் துகள்கள் தான் இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்துக்கும், பஞ்சபூதங்களுக்கும், உயிர்களுக்கும், ஜீவன்களுக்கும் மூலமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். அந்த உயிர் துகளின் அளவை திருமூல மகரிஷி என்ன சொல்றாங்க, பசு ரோமம் அவருடைய கனப்பரிமாணம் அளவுக்கு ஒரு துளி எடுத்துக்கொண்டு அதை 1,00,000 துகள்கள் ஆக்கணும்னா அது அந்த துளி எவ்வளவோ அதுதான் அந்த உயிர் துகளினுடைய அளவு. அப்போ நம்முடைய ஒவ்வொரு உயிர் துகள்கள்லையும் அது மையத்துல இறைநிலை இருக்கு, அதை சூழ்ந்தும் இறைநிலை இருக்கிறது. எந்த ஒரு உயிர் துகள்கள்லையும், விண் துகள்கள்ல, இறை துகள்கள்ல அதனுடைய மையத்துல விளக்கும் ஆற்றலாகவும் சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலாகவும் அந்த சுத்தவெளியான இறைநிலையே இந்த பிரபஞ்சத்துல உயிர்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து இறை துகள்கள்லையும் இயங்கி கொண்டிருக்கிறது என்ற அந்த பேருண்மையை நாம உணர்ந்து வாழணுங்க. அதான் சாமிஜி சொல்றாங்க, உயிர் என்பது பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்திற்கும் அடிப்படையான இயக்க மூலக்கூறு ஆகும் என்று. இதை நாம் மனதில் நிறுத்தி வாழணும். நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.